الحمد لله. الحمد لله. نصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحده، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله. ஏழு வானங்களை கொண்ட பிரபஞ்சத்தையும் ஆறு அறிவினை கொண்ட மனிதர்களையும் 5 கடமைகளை கொண்ட மார்க்கத்தையும் 4 இமாம்களை கொண்ட மதகுகளையும் 3 கதைகளை தாண்டிய சுவனத்தையும் ஒரே இறைவன் வணங்குகின்ற பாக்கியத்தில் பலருக்கு அல்லாஹ் கண்ணியமான இறைவனின் அடியார்களே, அர்ரையான் சமூக அறக்கட்டளை சார்பாக வாரம் வாரம் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் பயான் நிகழ்ச்சியின் 4வது தொடர்ச்சியை நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ மக்கள் அவர்களுடைய சுய தேவைகள், வேலைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை நேரம் ஒதுக்கி அவனை பற்றி பேசுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் அவனை பற்றி பேசுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் நாம் முழுவதுமாக இருந்து பயன்பெற்று அல்லாஹின் நல்லவர்களை பெறக்கூடிய மக்களாய் அல்லாஹ் உங்களையும் எம்மையும் ஆக்குவானாக. இந்த சிறப்பான பயான் நிகழ்ச்சியின் துவக்கமாக அருள்மறையாம் திருமறையை தனது இனிய குரலில் ஓதுவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் சையத் அப்துல் காதர் இலாஹி ஹசரத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத், பேச ஆரம்பிக்கலாம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. மியூட்ல இருக்கு ஜி, யார் கிராப்பு? من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் அதற்கு அவர்கள் அல்லாஹ் அவருடைய குரல் வளத்தை முன்னோடும் பறக்க செய்வானாக. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாய் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயானை பேசுவதற்காக ஹஜ்ரத் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை அவனுடைய பேச்சை கேட்பதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நேரம் பொன்னான நேரம். இதில் நாம் முழுவதுமாக அதில் சிந்தனை செலுத்தி முழுமையாக அந்த பயானை கேட்டு அதிலிருந்து பயன்பெறுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சிறப்புரை ஆற்றுவதற்காக மௌலானா மௌலவி சமீமுல் அன்சாரி ஹஜரத் அவர்கள் பாக்கியாத்தில் பட்டறை தீட்டப்பட்டு தண்டையார்பேட்டை ஹாமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மதரசாவில் பேராசிரியர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் நமக்கு முன்பாக பெற்றோர்களும் பிள்ளை வளர்ப்பும் என்கின்ற தலைப்பிற்கு அருமையான சிறப்புரை ஆற்றுவார்கள். அனைவரும் முழுமையாக பயன்பெற்று கேட்டு பயனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربه ثوابا وخير أملا. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: علموا أولادكم محبة نبيكم وأدبوا وأكرموهم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் சத்திய வாழ்வை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த காணொளியில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு நல்ல நேரத்திலே, ஒரு நல்ல காணொளியிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஹாலிடே என்று வந்தாலே கூட்டும் கும்பாலமுமாய் எப்படியெல்லாம் வேடிக்கையாய் நம் நாட்களை, இந்த ஞாயிற்றினுடைய நாளை கழிக்க வேண்டும், கழிக்க இருக்கிறோம் என்று சிந்திப்பவர்களுக்கு மத்தியில் இந்த காணொளியிலே இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்தை அறிவதற்கு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் எல்லா வளத்தையும் அல்லாஹு தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெற்றோர்களும் குழந்தை வளர்ப்பும் என்ற ஒரு நல்லதொரு தலைப்பிலே உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் மேல் ஓதிய அல்லாஹ் கூறிய திருவசனத்திலே அல்லாஹ் தெள்ள தெளிவாய் சொல்கிறான்: இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. 15வது ஜுஸிலே சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய, நாம் எல்லாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையிலே ஓதுகிறோம். அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான்: அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எல்லா செல்வங்களும், நாம் சேமித்து வைத்திருக்கிற செல்வங்களும் சரி, பிள்ளை செல்வமும் சரி, எல்லாம் இந்த உலகத்தின் அலங்காரம் என்று அல்லாஹ் கூறுகிறான். வல்பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிஹி ஸவாபன் வ கைருன் அமலா என்று தொடர்படியாக அந்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அந்த அடிப்படையிலே நிரந்த நல்லறம், நீடித்த நல்லறம் என்று அல்லாஹ் பின்தொடர்ந்த அந்த வசனத்திலே கூறும் பொழுது, வல்பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிஹி ஸவாபன் வ கைருன் அமலா என்று அல்லாஹ் அந்த வாக்கியத்திலே குறிப்பிடுகிறான். நீடித்த நல்லறம் என்றால் என்ன
என்பதை தப்சீருல் ஜலாலைன், தப்சீருல் இப்னு கசீர் போன்ற கிரந்தங்களிலே நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அல்லாஹு ஜலசானு தஆலா அவனின் இல்மு கொடுக்கப்பட்ட சில இமாம்களும் நல்லோர்களும் கூறுகிறார்கள். அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிஹி ஸவாபன் வ கைருன் அமலா என்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ் என்ற சிந்தனைகளையும் வைக்கக்கூடிய திக்ருகளை முன்வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் தப்சீருல் ஜலாலைன் என்று என்று கூறுகிறான் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் விளங்க வேண்டியது என்னவெனில், இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சொத்து பத்துகள், சொந்தங்கள் எல்லாமே, குழந்தைகள் உட்பட எல்லாம் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரப்படுத்தி உன்னை செம்மைப்படுத்தி காட்டுவதற்காக தானே தவிர இதை வைத்து நீ மறுமையில் நீ செல்ல முடியுமா, மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா என்றால் அது மிகையாகாது. வெற்றி பெறுவதற்கு இதை வைத்து மற்றும் வாய்ப்பு அல்ல அப்படின்றது தான் தப்சீருடைய கருத்து. சரி, வெற்றி பெறுவதற்கு நம் அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு நம் என்ன செய்யலாம்? அதற்கு நம் பிள்ளைகளை, அந்த அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா, ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், அலங்காரமாக்கி வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப நம்ம எப்படி இந்த பிள்ளைகளை, பிள்ளை செல்வங்களை, நம்மளுடைய பொருட்களை எல்லாம் நம் எப்படி அந்த மறுவாழ்வுக்காக, அந்த மறுமையின் வாழ்வு சீரமைக்கப்பட, சிறப்பாக்கப்படுவதற்கு நாம் எப்படி அதை ஆக்கி கொள்ளலாம் என்று நாம் இங்க கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், என்ன சொல்லி வளர்க்க வேண்டும், என்னவற்றை போதித்து வளர்க்க வேண்டும். பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் இருந்து ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைக்கு உள்ள தொடர்பை அல்லாஹ் ரொம்ப வலுவாக வைத்திருக்கிறான். அவர்கள் எத்தனை கிளாஸுக்கு சென்றாலும், எத்தனை பாட அறைகளுக்கு சென்றாலும், தாயின் கருவறையை போன்று ஒரு பெரும் அறை, ஒரு போதிக்கக்கூடிய, ஒரு நல்வொழுக்கங்களை கற்று தரக்கூடிய அறை அந்த பிள்ளைக்கு எங்கும் கிடைக்காத அல்லாஹ்வின் நல்லடியார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நம் குர்ஆன் ஹதீஸுகளுக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் நாம் ஆராய்கிறோம், பின்புலங்களை எல்லாம் ஆராய்கிறோம். வலிமார்களின் வரலாற்றுகளை, சஹாபாக்களின் வரலாற்றுகளை, நாதாக்களின் வரலாற்றுகளை, இமாம்களின் வரலாற்றுகளை எல்லாம் படிக்கிறோம். அந்த வரலாற்றுகளை சற்று அலசி பார்த்தோம் என்றால், எல்லா சீதேவிகளும் இன்று வலிமார்கள் என்று இன்று இந்த சமுதாயத்தை சீர்திருத்தியவர்கள், இஸ்லாமிய பணியில் இருந்து தன் வாழ்க்கையவே கழித்த அத்துணை நபர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்ததற்கு ஒரு பெரும் காரணம் பெற்றோர்கள். தாயும் தந்தையும் தான் வருது வரலாறுல. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் அழகாக அவர்களின் வரலாற்றில் நாம் பார்ப்போம். என்ன தெரியுமா, அவர்களுடைய பெற்றோர், பெற்றெடுத்த தாய் அவங்கள கருவறையில இருக்கும் போதே அவங்களுக்கு எந்த அளவு அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? தம் பிள்ளைய வளர்க்கறதுக்கு, தம் பிள்ளை சிறு வயதிலேயே ஹாஃபிதாக ஆக வேண்டும், குர்ஆனை முழுவதுமாக மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒளி செஞ்சுட்டு அதிகமா குர்ஆனினுடைய தொடர்புகளிலே வாழ்க்கையை கழித்த ஸ்ரீதேவியின் தாயார். அவங்களுடைய தாயார் குர்ஆனிலே வாழ்க்கையை கழித்திருக்காங்க. அவங்க வயிற்றுல இருக்கிற வரையும் அந்த 10 மாத காலமும். அதோடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? இன்று நம் டிவி சீரியலில், நம் வாழ்க்கை போன்களில்
இணையதளங்களில் பேஸ்புக், ட்விட்டர், குறிப்பா அந்த இன்ஸ்டா போன்ற ஐடிகளிலே நம்மளுடைய வாழ்க்கையை கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தன் பிள்ளையை சீதேவியாக ஆக்க கருவில் இருக்கும் பிள்ளைக்கே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்களாம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி குத்தஸல்லாஹு சிரவுல் அசீஸ். எந்த அளவு தெரியுமா? அவர்கள் 7ஆம் வயது 7ஆம் பருவத்திலேயே அவர்கள் ஹாஃபிதாயி முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணுகிறார்கள். முழு குர்ஆனை, ஒரு சூரா 2 சூரா அல்ல, அல்ஹம்து சூராவை மாத்திரம் அல்ல, முழு குர்ஆனையும் மனனம் செய்கிறார்கள். எத்துணை பேர் பெற்றோர்கள் இது போன்ற நம் பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டியிருப்போம். பெற்றெடுத்து விட்டார்கள், பிள்ளையை மடியில் வைத்திருக்கிறார்கள். மடியில் வைத்து தன் பிள்ளையை கொஞ்சம் நேரம் அவர்கள் அவ்வளவு இபாதத்தாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அவர்கள் வாழ்க்கையை நகர்த்தியதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் பாருங்கள் என்று வரலாறில் எழுதுகிறார்கள். பெற்றெடுத்து விட்டார்கள் பிள்ளையை. ரமலான் பிறை 1 கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி குத்தஸல்லாஹு சிரவுல் அசீஸ் இந்த உலகத்தில் உதிக்கிறார்கள். அந்த சமயத்தில் 101 பிள்ளைகள் ஜீலான் நாட்டிலே பிறக்கிறார்கள். அத்துணை பிள்ளைகளும் அத்துணை நபர்களும் அவர்கள் 101 பேருமே ஆண் பிள்ளை. அல்லாஹ் பெரும் சிறப்பை தந்தான். காரணம், அவர்கள் ஒருவரின் தாயாரினுடைய துஆவை கொண்டு பிள்ளை இந்த உலகத்தில் பிறந்து விட்டது என்பதற்காக 101 ஆண் பிள்ளைகளை ஜீலான் நாட்டிலே பிறக்க செய்கிறான் அந்த அன்னைக்கு நைட்டு, ரமலான் பிறை 1. இது மட்டும் அதிசயம் அல்ல, அந்த 101 பேரும் இறைநேசர்கள், வரலாறுகளில் பதிவிடப்படுகிறது. இதை தாண்டி சொல்ல வேண்டுமெனில் அல்லாஹு அக்பர், அவர்கள் வாழ்நாளில் அவர்கள் தாயார் அவர்களை எந்த அளவு வளர்த்திருந்தால், எந்த அளவு கருவறையிலே அவர்களுக்கு போதித்திருந்தால், இந்த இஸ்லாமிய மார்க்க பற்றோடு அவர்கள் வாழ்ந்திருந்தால், அவர்கள் பிள்ளை பிறந்து அந்த 1 மாசம் ஃபுல்லா தாயோடைய தாய்ப்பாலே குடிக்கலன்னு வரலாறுல வருதுங்க. தாய்ப்பால் குடிக்கலை என்று வருகிறது. அப்ப எந்த அளவு இபாதத்தாக இருந்திருப்பார்கள். கரெக்டா சஹருடைய நேரத்தில் மாத்திரம்தான் தாய்ப்பால் குடித்திருக்கிறார்கள். ஃபஜருடைய பாங்குக்கு பின்னால் இருந்து சுமார் ஏறத்தாழ மகரீபு வரையிலும், மகரீபுடைய பாங்கு வரையிலும் தாய்ப்பால் குடித்ததே இல்லையாம். வரலாறுகளில் பதிவு செய்கிறார்கள். இங்கு இவர்களின் வரலாறை நாம் சொல்ல வர நோக்கம், அவர்கள் தாயார் இந்த அளவிற்கு தக்வாவாக இறையச்சத்தோட இருந்ததின் பிரதிபலிப்பு அவர்கள் பிள்ளையின் மாற்றம். அல்லாஹுவின் நல்லடியார்களை சிந்திக்க வேண்டும். குர்ஆனின் வசனங்களில் சொல்ல வேண்டுமெனில் யா உலில் அல்பாப் என்று அல்லாஹ் ஒரு திருவசனத்திலே சொல்லுவான். இன்ன ஃபீ தாலிக்கும் லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார் என்று சொல்லுவான். அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, முன்னோர்களின் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து உங்களுக்கு உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள் இவர்களினுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றினால் நம் பிள்ளைகளும் இறைநேசர்களாக, இமாம்களாக, வலிமார்களாக, சீதேவிகளாக ஆகுவார்கள் என்பதற்காக இந்த வரலாற்றை நான் சொன்னேன். அப்போ நம் பிள்ளை நல்ல முறையில் வளருவதற்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அது கெட்டு போது என்றால் ஃபர்ஸ்ட் காரணம் பெற்றோர்கள் தான், பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான். அதில் எந்த மிகையும் அல்ல. என்னைக்குமே தாம் பிள்ளையோட இன்னொரு பிள்ளைய ஒப்பிட்டு பேசாதீர்கள். அவன் முதலாவது ரேங்க் எடுத்துட்டா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டா, நீ வர முடியலையா, ஒன்னால வர முடியலையா, அதே ஸ்கூல்ல தான் நீ படிக்கிற, ஏன் வர முடியல என்ற வார்த்தைகளில் அவனை கேட்காதீர்கள். ஆசிரியர்கள் இந்த காணொளியில் இருந்தால் அவர்களுக்கும் கூறுகிறேன், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், நீங்க அவனால முடியுது, இவனால முடியல, ஏன் உன்னால முடியல, உன்னால முடியும் அப்படின்ற கம்பாரிசன் வேணாமே. அதை நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு மாணவனை திருத்த வேண்டும் என்பதற்காக சொன்னீர்கள் எனில் உண்மையான ஆசிரியருக்கு அடையாளமே இல்லைங்க. அது உண்மைதான். இதே உங்களின் பிள்ளையை, உங்களின் வளர்க்கின்ற பிள்ளையை, உங்கள் மாணவனை, அவனை தட்டி கொடுத்து அவன் ஏதோ ஓதி செல்கிறான், நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தி செல் என்று நீயும் வெற்றி பெறுவாள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா.
கொஞ்சம் சிரமப்படு, அல்லாஹ் பின்னாடி பெரும் லேசை வைத்திருக்கிறான். உன்னால் முடியும், முயற்சி செய், கண்டிப்பாக வெற்றி உனக்கு நிச்சயம். உன்னோடு தாயார் நான் இருக்கிறேன். ஒரு தாயின் துவாவிற்கு பின் எதுவுமே பிள்ளைக்கு தேவையில்லைங்க. தாயோடைய துவா தான் முக்கியம். எத்தனை இறைநேசர்கள், அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பாருங்கள். சிறு வயதில் ஒரு சிறிய நோயின் காரணமாக கண்கள் குறைபட்டு விடுகிறது. கண்களில் கண் பார்வை தெரியவில்லை. புகாரி ரஹிமஹுல்லாஹ் கதறுகிறார்கள், கவலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அவர்களின் தாயார துவாவை கபுல் செய்தான் என்று தெரியுமா? ஒவ்வொரு நேர தொழுகையிலும், ஒவ்வொரு நேர தஹஜ்ஜத்தினுடைய வக்திலையும் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தாயார் பள்ளி அந்த முசல்லாவில் இருந்து நகராமல் அல்லாஹ்விடத்திலே வேண்டி கேட்பார்களாம், யா அல்லாஹ், என் பிள்ளையை கண் தெரியக்கூடிய பிள்ளையாக ஆக்குவாயாக. என் பிள்ளையை இந்த மார்க்கத்திற்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தேனே, என் பிள்ளையை அது போன்று நீ ஆக்க வேண்டும் என்று நினைத்தேனே. ஆனால் இன்று என் பிள்ளை அவன் கண் தெரியாதவனாக இருக்கிறானே, நோயின் காரணமாக அவனுடைய கண் பார்வை நீங்கிவிட்டதே என்று அழுது துடித்து புலம்பி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டதின் விளைவு என்ன தெரியுமா? கேட்டதின் பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்தான் கண் பார்வையை. அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்தது மட்டுமல்ல, மொத்த இந்த உலகமும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு பெரும் இமாமாக உச்சத்தில் உட்கார வைத்தான் அல்லாஹ். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று போற்றுகிறோம். எல்லா அரபி மதரசாக்களிலும் இல்லாத கிதாபுகள் இல்ல. புகார் ரஹிமஹுல்லாஹ் எழுதிய புகாரி கிதாபு, ஹதீஸ் கிதாபு. என்னதான் நாம் நபி மொழிகளை, எந்த ஹதீஸ் கிதாபுகளை ஓதி இருந்தாலும் புகாரி கிதாபை ஓதுவது பெரும் பரக்கத்து. இன்று எத்தனையோ ஊர்களில் இந்த புகாரி கிதாபுகளை ஓதி பரக்கத்தை வேண்டும், ரஹமத்து வேண்டும், நோய் நொடி நீங்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள் என்றால் அந்த துவாவை கொண்டு அந்த ஊர் செழிப்பா இருக்கிறது. அதிராமப்பட்டினம் போன்ற சில ஊர்களில் புகார் ரஹ்மத்துல்லாஹி, காயல்பட்டினம், அதிராமப்பட்டினம், அதே மாதிரி இங்க கீழக்கரை சைட்ல எல்லாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி, அதே மாதிரி லால்பேட்டை மதரசாவின் சார்பாக புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த எழுதிய புகாரி ஹதீஸை அவர்கள் வெறுமென வாசித்து நல்ல அதை சவாபாக அதை வைத்து அதை முன்னிறுத்தி கேட்கும் துஆக்கள் கபுலாகிறது என்பதற்காக இன்று வரையிலும், நான் சொல்றது ஒரு 5-10 வருஷம் அப்படி இல்லை, அந்த ஊர் உருவாகி அந்த ஊரினுடைய மூத்த பெரியார்கள் இருக்கிற வரையில அங்க ஆரம்பிக்கப்பட்ட தொடர்பு இன்று வரையிலும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், அந்த புகாரி இமாம் எழுதிய கிதாபிற்கு பெரும் காரணம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய தாயார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே. கடைசி நிலை புகார் ரஹிமஹுல்லாஹ் கடைசி நிலையில் இருக்கிறார்கள். எங்கோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இறைநேசரின் கனவில எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றிய கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, தோன்றிய நம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சஹாபாக்களோட கூட அபூபக்கர்லாம் உமர்லாம் நிக்கிறாங்க. இது ஒருத்தவங்களுடைய கனவுல இந்த சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்கு. என்ன ரசூல்லா இங்க நிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த நபர் பக்கத்துல போய், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வர இருக்கிறாங்க, அவங்கள நான் கூப்பிடுறதுக்கு இருக்க, அவங்களை நான் கூட்டி செல்வதற்காக, அவங்களை என்னோடு அழைத்து செல்வதற்காக நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் கூட 2 சஹாபி, பெரும் சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இருக்காங்க. பார்த்தா கண் விழிச்சு பாக்குறாரு, கனவு கலைஞ்சிருச்சு. எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில செய்தி கேட்கிறாரு. செய்தி காதுக்கு இவங்களுக்கு வருது, புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று. புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கூப்பிட வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆழமாக கல்புகளில் பதித்துக் கொள்ளுங்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரூஹு பிரிய இருக்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறைவனடி சேர இருக்க, அவர்களை அழைத்து செல்ல மலக்குல் மௌத் மாத்திரம் அல்ல, அவர்களின் கண்ணியத்தை அவர்களினுடைய தாற்பரியத்தை இந்த உலகத்திற்கு தெரிந்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு அவர்களை அழைத்து செல்ல வந்தார்கள் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள் என்றால்
சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு தாய், ஒரு தகப்பன், இந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளை நேர்வழி அடைவதற்கும் அந்த பிள்ளை வழிகேட்டில் செல்வதற்கும் பெரும் காரணம். பிறந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுவின் ரசூலை பற்றி. எதற்கு நம் மார்க்கத்தில் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் வலது காதில் பாங்கையும் இடது காதில் இகாமத்தையும் சொல்கிறார்கள்? எதற்கு நபிகளாரின் பெயரை கூற சொல்கிறார்கள் என்று அவர்கள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன தெரியுமா? மார்க்க நெறிப்படி, மார்க்க வழிமுறையில் இந்த பிள்ளை பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹுவின் அச்சத்தை பூட்டுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தை அவர்களுக்கு கல்புகளிலே பதிய வையுங்கள். அதே போன்று வலிமார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சஹாபாக்களுக்கு பிறகு இந்தியா பெரும் பெரும் நாடுகளுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணெட்டும் தூரம் வரையிலும் பரப்பியது அல்லாஹுவின் நல்லடியார்கள், இறைநேசர்கள் என்று போதியுங்கள். இதையெல்லாம் கற்றுக் கொடுங்கள். பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளைக்கு ஃபேஷனா மாடலா பேர் வைக்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல முறையில் பேருக்கு ஏத்தவாறு அந்த பிள்ளை வளரும் என்பதற்காக சில வலிமார்களின் பெயர்களே வைத்தார்கள் முன்னோர்கள். இன்று எத்தனை ராபியத்துல் பசரியா, எத்தனை ஃபாத்திமாக்கள், எத்தனை ஹதீஜாக்கள், எத்தனை ஆயிஷாக்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆயிஷா, அந்த ஆயிஷா எப்படி எங்கள் நாயகத்தின் மகள், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்து இந்த சமூக பணியை, இந்த மார்க்கத்திற்காக ஹதீஸ்களை அறிவித்தார்களோ, அதே போன்று என் பிள்ளை ஆயிஷாவும் வர வேண்டும் என்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்து எப்படி நாயகத்தோட இருந்து எப்படி கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சேவை செய்தார்களோ, எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்தார்களோ, அதே போன்றுதான் என்னுடைய மகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஃபாத்திமா என்று நம் முன்னோர்கள், நம் பாட்டன் பூட்டன் எல்லாம் பெயர் வைத்தார்கள். இன்று ஃபேஷனின் அடிமைகளாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பேர் என்கிட்டயே வந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய மனைவியின் பேரு இதான் ஆயிஷான் இருக்கு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ. என்னுடைய பேரு அசாரு, ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ. இந்த 2 ஏவும் சேர்ந்த மாதிரி பேரை சொல்லுங்க ஹஸ்ரத் அப்படின்றாங்க. 2 ஏவும் சேர்ந்த மாதிரி பேரை சொல்லுங்கன்றாங்க. ஒன்றை நாம் இங்க ஆழமாக கல்புகளில், உள்ளங்களில் பதிக்க வேண்டும். என்ன பேரு வைக்கிறோமோ ஒன்னு அந்த பிள்ளை அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வரும், இல்லைன்னா ஆப்போசிட் ஆயிரும். அல்லாஹ் நம் பிள்ளைகளை பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆழமாக நம் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதற்கு முன் சிந்தித்து வையுங்கள். என்ன பெயர் வைக்கலாம்? பெரியோர்களிடத்தில் ஆலோசியுங்கள். அதே மாதிரி நல்லோர்கள், மார்க்க பணியில் இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்திலே அவர்களுக்கு அவர்களினுடைய மடியில் வைத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் பேர் வையுங்கள். அதே மாதிரி அந்த சுன்னத்தான முறைலாம் இருக்கு. அந்த அவர்களுடைய நாவுல அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு அப்படியே எடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த வாயில வைப்பாங்க குழந்தைக்கு. அந்த மாதிரி அந்த இமாம்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் பிள்ளை நல்ல முறையில் வளருவதற்காகவும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யுங்கள். கண்டிப்பாக நம் பிள்ளை நன்றாக வளரும், சீதேவியாக வளரும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகளார் ஈரை குலை துண்டி என்று நாயகம் சொல்வார்கள் அல்லவா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இங்க இந்த குழந்தை வளர்ப்பிற்கும், நான் மேல் கூறிய அந்த ஹதீஸில் குழந்தை வளர்ப்பிற்கும் அந்த செல்வங்களுக்கும் ஒரு நம்ம செய்யக்கூடிய சதக்காவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. நான் மேல ஆயத்து ஓதுனல, அல் மால், அந்த மாலு பொருட்கள் செல்வங்களும் இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தைகளும் இருக்கட்டும், பனூன், அது எல்லாமே ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா தான், உலகத்துடைய அலங்காரங்கள்னு அல்லாஹ் சொன்னான். அதனால இந்த உலகத்தில் நம் கிடைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக பல சேவைகள் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது போன்று நம் செல்வங்களில் இருந்து தாராளமாக நம்மால் முடிந்த அளவு செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நம் மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பு பட நம் நல்ல சீதேவிகளாக நம் பிள்ளைகளையும் நம்மையும் உருவாக்கி கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கடை தெரு வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று அவர்களிடத்தில் ஒருவர் யாசகம் கேட்கிறார்கள். ஒரு சிறிய பொண்ணு, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன், சாப்பிடலன்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து தன்னுடைய பணிப்பெண்
ஒருத்தவங்க பெரியவங்க கூட வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேக்குறாங்க, எதுவுமே இல்ல. உடனே அங்க இருந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு தின்பண்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபாத்திமா இந்தாம்மா சாப்பிடுமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோன ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு ஓடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓடவும் இந்த பணிப்பெண்ணும் பின்னாடியே ஓடுறாங்க. பின்னங்கால் பெரடியில் அடிக்க ஓடுகிறார்கள். பார்த்தால் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னிடத்துல யாசகம் கேட்ட அந்த பிள்ளைக்கு சதக்காவை செய்கிறார்கள். மொத்த பொருளையும் கொடுத்துட்டு உடனே வராங்க. அந்த பணிப்பெண், இதை பார்த்த பணிப்பெண் அறிவிக்கிறார்கள், மொத்த பொருளையும் கொடுத்து விட்டார், தன்னுடைய தகப்பனை போன்றே பிள்ளையும் இருக்கிறாரே என்று அழுதார்களாம். கண்ணீர் வழுக அழுது இந்த வரலாற்றை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். நாமும் கொடுக்கும் கரமாக ஆக வேண்டும், நம் பிள்ளைகளும் கொடுக்கும் கரமாக ஆக வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم على محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامة نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா உலகத்தார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, குறிப்பாக இவர்களினுடைய எல்லா விதமான சேவைகளையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த பயானின் மூலமாக எல்லா மக்களுக்கும் பிரதிபலிப்பை எதிர்படுத்துவாயாக. இந்த காணொலியில் யாரெல்லாம் வீட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக, நிஅமத்தை தந்தருள் புரிவாயாக, ஆஃபியத்தை தந்தருள் புரிவாயாக, சிஹத்தை தந்தருள் புரிவாயாக, சலாமத்தை தந்தருள் புரிவாயாக, எல்லா விதமான மன நிம்மதியை தந்தருள் புரிவாயாக, வீட்டு கஷ்டங்களை போக்குவாயாக, எல்லா விதமான கயிறு பறக்கத்தையும் தந்தருள் புரிவாயாக. எல்லா எங்களுடைய பிள்ளைகளை உன்னுடைய வளர்ப்பிலே வளர்ப்பாயாக. வழிமார்களும் நாதாக்களும் சீதேவிகளும் சீதேவிகளும் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்கள் பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் குறிப்பாக எல்லா நல்லடியார்கள் சீதேவிகளுக்கும் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக. முத்தகீன்களுக்கெல்லாம், இறையச்சவாதிகளுக்கெல்லாம் இமாமாக, தலைவர்களாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக. சமுதாய சிந்தனையாளர்களாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் இந்த காணொலியை அந்த பயான் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அந்த அர்ரையான் ட்ரஸ்டுக்கு யா அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக, செல்வங்களை யா அல்லாஹ் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சியை கபூல் செய்து கொள்வாயாக. இஹ்லாஸாக இவர்கள் வரும் காலங்களில் கியாமத் நாள் வரைக்கும் இவர்களும் இவர்கள் சந்ததிகளும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. இவர்களினுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் துஆக்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் துஆக்களை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வலிமார்கள் நாதாக்கள் சீதேவிகளின் பொருட்டால் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் நாயகத்தின் பொருட்டால் யா அல்லாஹ் எங்கள் துஆவை அங்கீகரிப்பாயாக. பிச்சையாக உன்னிடத்துல இந்த துஆவை செய்கிறோம் யா அல்லாஹ், பிச்சையாக கேட்கிறோம், யாசகமாக கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் கரங்களையும் கல்புகளையும் யா அல்லாஹ் நிரப்பி எங்களை நல்ல முறையிலே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆக்கி எங்களை சீதேவித்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. மேலும் மேலும் யா அல்லாஹ் பல சேவைகள், சமுதாய சிந்தனையாளர்களாக சமுதாய சேவைகளை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. இந்த துஆவை உன் தனிப்பிரிமையாலும் நாயகம் எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் எல்லா வலிமார்கள் நாதாக்கள் சீதேவிகளின் பொருட்டாலும் அங்கீகரிப்பாயாக. இந்த காணொலியில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களின் ஹலாலான ஹாஜாத்துகள், தேவைகள் அந்த அர்ரையானுடைய ட்ரஸ்டுக்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்யக்கூடிய அத்துணை நபர்களினுடைய ஹலாலான ஹாஜாத்துகள், குடும்பத்தினுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்வாயாக, நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹ்ம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد يا ربي صل عليه وسلم.